எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பைசியான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இதை நீங்க சுலபமா செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அண்ட் இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: plain நூடுல்ஸ் 200 கிராம். இதுக்கு நான் ஒரு சில்லி கார்லிக் பேஸ்ட் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 5லேருந்து 6 ரெட் சில்லி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி அதில் ஒரு 5 பல் பூண்டும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன தக்காளியும் தேவைப்படும். அடுத்து அந்த தக்காளியும் சேர்த்து நம்ம அந்த பேஸ்ட்டு கரைக்க போகிறோம். அடுத்து சோயா சாஸ், உப்பு, பீன்ஸ், மிளகுத்தூள், வெங்காயம், கேரட், கேபேஜ், கேப்சிகம், பச்சை மிளகா பொடிசாக நறுக்கியது, பூண்டு, இஞ்சி இதெல்லாமே பொடிசாக நறுக்கி வச்சிடணும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுறேன். நம்ம இப்போ வச்சுருக்க அந்த பிளெயின் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அதோட அந்த நூடுல்ஸ் அதில் வேகும்போது ஒட்டாமல் வர்றதுக்கு நான் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதெல்லாமே சேர்த்துட்டு அந்த தண்ணியில் கொதி வரும்போது அந்த நூடுல்ஸ் அதில் போட்டு நான் இப்போ பாயில் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா பாயில் ஆகிடணும். இந்த மாதிரி கொதி வரணும். அதில் செமி பாயில் ஆனால் போதும். பாயில் ஆன பிறகு அதில் ஆயில் அப்ளை பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அந்த தண்ணியில் ஊற வச்ச அந்த ரெட் சில்லி, அதுக்கப்புறம் அந்த பூண்டு, வச்சுருக்க தக்காளி இதெல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகைன் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துடணும். ஸோ நூடுல்ஸ்க்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்தா அது இன்னும் நல்லாயிருக்கும். அதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி அதோடு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி நான் அதில் இப்போ அது சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி நான் இப்போ அதில் சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். அடுத்து நம்ம இப்போ காயெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பீன்ஸ் சேர்த்துருக்கேன். கேரட் நீளமாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். குடமிளகாவும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கோஸ் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் செமி குக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெசிபி பண்ணும்போது செமி குக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த இடத்துல உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதை நல்லா வதக்கிட்டுருக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டை நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இதுதான் இதில் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இது ஒரு 3 ஸ்பூன் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதை சேர்த்து வதக்கி விட்ட பிறகு நான் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்க்கணும். அதை சேர்த்து அந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டோட இதை நல்லா வதக்கி விடணும். அவ்வளோதான். இதில் நான் வேறு எந்த சாஸும் சேர்க்கலை. இது 2 தான் நான் இதில் மெயினாக சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு மிளகுத்தூள் நான் சேர்க்குறேன். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இருந்தாலும் அதோடைய தேவைக்கு நம்ம இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக அது வதங்கின பிறகு வேக வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து நான் இதில் சேர்க்குறேன். இப்போ அந்த நூடுல்ஸ் சேர்த்துட்டு அது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நீங்கள் அதை இப்படி வதக்கணும். அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த நூடுல்ஸில் கோட் ஆகணும். நூடுல்ஸும் பிரேக் ஆகாமல் வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நூடுல்ஸ் பிரேக் ஆகாமல் அந்த மசாலா ஃபுல்லாகவே அதில் கோட் ஆகும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் உப்பும் மிளகுத்தூளும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சுலபமாக செய்யக்கூடிய நூடுல்ஸ் தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.